சரி, அப்ப ஏன் பொண்டாட்டின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பேரு? அது ஏன் இப்படி வந்துச்சு? அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருந்து கொண்டு பொன் நகைகளை வாங்கித்தான்னு ஆட்டி படைக்கிறதுனால அந்த பெண்ணிற்கு பொண்டாட்டின்னு பேர் வந்துச்சு. இந்த உலகத்துல வார்த்தையை வைத்து பலர் விளையாடுவார்கள். உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உலக கணிப்பு அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னாக்கா, ஆக்சிடென்ட்ல ஒரு ஆடு அப்படியே அடிபட்டு கீழே உயிருக்கு போராடும் பொழுது ஒருத்தன் அப்படியே அந்த சைடில் வரான். அந்த ஆடு அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே அவன் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சுனாக்கா அவன் சைவம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா. அதே நேரத்தில் அவன் நாவிலிருந்து உமிழ்நீர் சுரந்தால் அவன் அசைவம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ வார்த்தையை வைத்து நிறைய பேர் விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். அதில் சில காரியங்கள் அர்த்தமாக இருக்கும், சில காரியங்கள் அர்த்தமே இருக்காது. இப்போ வீட்டில் கட்டின மனைவிக்கு கூட பல வார்த்தைகளை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணத்துக்கு இப்போ மனைவி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு அந்த வார்த்தையை வச்சு விளையாடுறான். மனைவின்னு ஏன் பேர் வந்துச்சுனாக்கா, மனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீட்டை கட்டுகின்றார்கள். அந்த மனையை ஆள்கின்ற காரணத்தினால்தான் அந்த கட்டின அந்த பெண்ணிற்கு மனைவி என்று பெயர் வந்ததாம். அப்ப இன்னொரு ஆள் கேட்கிறார், சரி துணைவின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூடவே துணையா வர்றதுனாலதான் அவளுக்கு பேர் துணைவி அப்படின்னு. இப்படி வார்த்தையில சொல்றாங்க, பல காரியங்களை சொல்லுகின்றார்கள். அதே போல ஏன் ஆத்துக்காரின்னு சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்னாக்கா, காப்பிய பக்கத்துல ஆத்தி ஆத்தி கொடுத்தே காரியத்தை சாதிக்கிறதுனால ஆத்துக்காரின்னு பேர் வந்துச்சு. இப்படி வார்த்தையில பல காரியங்களை அப்படியே மாத்தி மாத்தி சொல்லுவார்கள். சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கேட்கறதுக்கு நல்லா அமைதியான முறையிலே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள். வார்த்தைகள்ல ஜாலங்களை போட்டு ஒருத்தவங்களை மயக்குவதற்காக பல காரியங்களை பேசுவது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வார்த்தையை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, இந்த வார்த்தைக்காக மனிதன் வேலை செய்தான். பழைய ஏற்பாடு, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்துச்சு, ஏசாயாவுக்கு வந்தது, இப்படி பலருக்கு வந்தது. நீ இப்ப அங்க போ, நற்செய்தி அறிவி. அப்ப வார்த்தைக்காக மனிதர்கள் வேலை செய்தது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னாக்கா, மனுஷனுக்காக வார்த்தையே வேலை செய்ய வந்தது. இது புதிய ஏற்பாடு.